அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்னி மீடியாவினுடைய விசேட நேர்காணலோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நேர்காணலுக்கு நாம் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். எதிர்வரும் அக்டோபர் 22 முதல் 31ஆம் தேதி வரை பஹ்ரைனில் இடம்பெற இருக்கின்ற 3வது ஆசிய இளைஞர் விளையாட்டு கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை அணி சார்பாக எமது அல்-அஷ்ரக் தேசிய பாடசாலை மாணவர்கள் 3 பங்கேற்க இருக்கின்றனர். அவர்களைத்தான் இன்று எமது கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் எஃப்எம் யாப் சைனி. அல்-அஷ்ரக் ஸ்கூலில் நான் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றேன். நான் கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் கல்வி கற்கின்றேன். எனது வாப்பாவின் பெயர் ஃபரிட். எனது பெயர் எஸ்எம் சம்ரி. நான் இந்தோர் கமுகம் அல்-அஷ்ரக் நேஷனல் ஸ்கூல் கல்வி கற்கின்றேன். எனது தந்தையின் பெயர் ஐயல் சஹாத்தின். எனது பெயர் ஆர்.எம். மில்ஹான் மயி. அல்-அஷ்ரக் தேசிய பாடசாலையில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறேன். நான் படிக்கும் டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் படித்து கொண்டிருக்கிறேன். எனது தந்தையின் பெயர் ரம்சாத் ஓடாவி. குறிப்பாக ஆர்ட்ஸ், கொமர்ஸ், அதே போல் இடெக் இந்த 3 பாடநெறிகளையும் நீங்கள் பயின்ற வண்ணம் விளையாட்டிலும் உங்களது ஆர்வத்தை செலுத்தியிருக்கின்றீர்கள். குறிப்பாக இந்த கபடி விளையாட்டிற்குள் வருவதற்கு உங்களுக்கு யாரெல்லாம் இன்ஸ்பயராக இருந்தாங்க? எனது நானா கிரவுண்டுக்கு விளையாட சென்ற போது அப்போ நானும் சென்றேன். அப்போ என்னென்னா நானும் விளையாடணும் எனக்கு ஒரு ஆர்வம் வரையும் பெரிய நானா மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம் ஆகும். அது சொன்னாங்க ஜூனியர் டீம் செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ ஸ்கூல் டீம் செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ நானும் போய் அப்போ ஸ்கூல் டீம் விளையாடி பெர்ஃபார்ம் ஸ்கூல் டீம் அந்த வருஷம் ஸ்கூல் டீம் நாங்கள் விளையாடி அதன் அடுத்த கட்டமாக ஸ்கூல் இன்னும் கபடி விளையாடுற ஆர்வம் கூடினு. நான் மாலை நேர கிரிக்கெட் விளையாட செல்லும்போது மாகாண மட்ட கபடி பயிற்சி போட்டி நடைபெற்றது. அதன் விளைவாக நான் அந்த கபடி விளையாடணும் என்ற ஆர்வம் ஒன்று ஏற்பட்டது. அதனால் தான் நான் நாடுகளுக்கு சென்று விளையாடணும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. அதன் விளைவாகத்தான் எமது அல்-அஷ்ரக் தேசிய பாடசாலையின் கோச்சர்கள் மூலம் சென்று நான் கபடி விளையாடணும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. இலங்கையின் முன்னாள் அணித்தலைவர் கபடியின் அணித்தலைவரான அஸ்லம் சஜா எனது உறவினர் ஆவார். அவர் வெளிநாடுகள் சென்று நிறைய பதக்கங்கள் வெற்றிகளை குவித்து கொண்டிருந்தால் அதை பார்த்தபொழுது எனக்கும் கபடி விளையாடி நிறைய பதக்கங்கள் பெற வேண்டும், நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வத்தின் காரணமாக நான் கபடி விளையாட ஈவினிங் டைம் ப்ராக்டிஸ் நடக்கிற டைம் போனபோது ஜூனியர் டீம் செலெக்ஷன் வந்தது. அந்த செலெக்ஷனில் நான் என் பெஸ்ட்டை காட்டி டீமுக்குள்ளே உள்வாங்கப்பட்டேன். அந்த ப்ராக்டிஸ் அப்படி விளையாடி எனக்கு இன்னும் கபடி விளையாட வேண்டிய ஆர்வம் வந்து அந்த ஆர்வத்தின் காரணமாக கபடி விளையாட ஸ்டார்ட் ஆகி. குறிப்பாக இந்த இளம் வயதில் இப்படி ஒரு விளையாட்டில் இப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறது மிக சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குறதா இருந்தாலும் அதில் பயணித்து கொண்டிருக்கின்ற வேலைகள் நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. அப்படி இந்த விளையாட்டு துறையில் நீங்கள் எதிர்கொண்ட சவாலை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று தான். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் எப்படி ஒரு சவால் இருக்கும். இப்போ என்னென்னா, நாங்கள் ஆரம்ப காலத்தில் புல்வெளியில் தான் ஃபுல் ப்ராக்டிஸ் நடக்கும். அந்த டைமில் காலில் கையில எல்லாம் காயங்கள் ஏற்படும். அதனால் இப்பொழுது எங்களுக்கு அந்த விளாட்றதுக்கான வசதிகள் கபடி விளாட்றதுக்குரிய அந்த ஷூ ஃபேர் இல்லை, காபட் இல்லை. அதுதான் எங்களுக்கு இந்த இருக்கிறது கபடி விளாட்றதுலே கடும் சவாலாக காணப்படுது. நிச்சயமாக இவ்வளவு கசப்பான விடயங்களையும் கடந்து தனது விடாமுயற்சியினால் ஒரு வாய்ப்பினை நீங்கள் இந்த இளம் வயதில் பெற்றிருக்கிறது உண்மையாக எங்களுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. இந்த பஹ்ரைன் நாட்டிற்கு விளையாடச் செல்வதற்கு முன்னர் நீங்கள் எவ்வாறான அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள்? நான் ஸ்கூல் டீமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால் அண்டர் 15 2023 நான் பெஸ்ட் பிளேயர் சாம்பியனாகவும் பெஸ்ட் பிளேயராகவும் தெரிவானேன். 2024 ப்ரைவேட்டாக நடந்த பீச் கபடி டூர்னமெண்ட்டில் பெஸ்ட் பிளேயராக தெரிவி சொல்லிட்டு நாங்கள் தங்கப்பதக்கம் பெற்றோம். 2025 டிபார்ட்மெண்ட் மீட்டில் 3rd பிளேஸ் அடித்தேன். அதுவும் இல்லாமல் அம்பாரா டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். 2வது நேஷனல் யூத் மீட் நடந்ததில் அதுலேயும் சாம்பியனாக தெரிவானோம். அதுலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டீமுக்கு உள்ளானேன். 3வதாக கடைசியாக நடந்த 2025ஆம் ஆண்டு நடந்த கபடி போட்டியில் சாம்பியனாகவும் அணியின் சிறந்த ரைடராகவும் தெரிவானேன். விளையாட்டு பயிற்சிகளில் நான் சிறந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ்களை காட்டிய விளைவாக கடைசி இறுதியாக நடந்த 2020 ஆண்டு அகில இலங்கை பாடசாலை ரீதியாக நடந்த
விளையாட்டு போட்டியில் நான் சிறந்த ப்ளொக்காக தெரிவு செய்யப்பட்டு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். எனது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக 2024 நடைபெற்ற ப்ரைவேட் பீச் கபடி டூர்னமெண்ட்டில் ஃபைனலில் நான் நல்ல பெஸ்ட்டாக டிஃபெண்ட் பண்ணதால் பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்ட் கிடச்சிது எனக்கு. 2025 யூத் மீட் மதினா கிளப்புக்காக விளையாடி பெஸ்ட்டாக டீமுக்குள்ளே உள்ளாகி நான் கோல்டு மெடல் அடித்தேன். கடைசியாக நடந்த 2025 ஓல் ஐலண்ட் மீட்டில் ஃபைனல் கோல்டு மெடல், அதில் நான் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணி பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டை பெஸ்ட் பெற்றிருந்தேன். இதான் என்ற மிகவும் பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக காணப்பட்டு. குறிப்பாக இந்த இளம் வயதில் நீங்கள் 3 பேரும் இவ்வளவு சாதனைகளை பெற்றிருக்கின்றீர்கள். விளையாட்டுத்துறையில் இன்னும் எந்த லெவல் வரைக்கும் நீங்கள் விளையாடணும்னு நினைக்கிறீங்க? இந்த லெவல் மட்டுக்கும்டா இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா டீம் ஜூனியர் டீமுக்கு செலக்ட் ஆகியிருக்கிறோம். இப்போ எதிர்வரும் காலங்கள்லேயும் இந்த இலங்கை அணிக்காக தொடர்ந்து விளையாடணும். அடுத்ததாக இந்தியாவில் நடைபெற ப்ரோ கபடியிலையும் இங்கிலாந்து நடைபெற பிரிட்டிஷ் லீக்லேயும் அதில் ப்ளே பண்ணணும்னு தான் பெஸ்ட்டாக இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கின்ற விடாமுயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி வாகை உங்களை வந்து சூடும் என்கின்றதோடு, கல்வி அதோடு விளையாட்டு இரண்டையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? பேலன்ஸ் பண்ணுறது கடும் கஷ்டம்தான். இப்போ எப்படின்னா ஒரு வருஷத்தில் 2 மாதம் 3 மாதம் அப்படி தான் மேட்ச் ப்ராக்டிஸ் டைம் வரும். அந்த டைமில் ப்ராக்டிஸ் முடிஞ்சே வந்து படிக்கிற மாதிரி, அதான் சார் மாட்ட இப்போ கோச்டையும் சொல்லி கிளாஸ் சார் மாட்டையும் சொல்லி டைமை கொஞ்சம் தள்ளி போட்டு ப்ராக்டிஸ் முடிய சார் மாட்ட சொல்லி போய் படிக்கிற, அப்படி சீனியர் மாதிரி நேரத்தில் படித்த நான மாதிரி அவர்களை சென்று அவர்கிட்டையும் அந்த கற்றுக்கொள்கிறோம். நான் நிச்சயமாக கல்வி அதே போல் விளையாட்டு இரண்டையும் ஒரு நிலைப்படுத்தி கொண்டு செல்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம்தான். இருந்தும் அதையும் தாண்டி நீங்கள் இதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றீர்கள். உங்களது ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமாக பெரியதொரு வெற்றி இருக்கின்றது. எமது இன்றைய நேர்காணலில் பஹ்ரைன் நாட்டில் இடம்பெற இருக்கின்ற 3வது ஆசிய இளைஞர் விளையாட்டு கபடி சாம்பியன் போட்டியில் இலங்கை அணி சார்பாக எமது நிந்தவூர் அல்-ஷக் தேசிய பாடசாலை மாணவர்கள் 3 பேர் பங்கேற்க இருக்கின்றார்கள். அவர்களோடு தான் இன்றைய நேர்காணல் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பொதுவாக விளையாட்டு துறைக்குள் வேறு காலடி எடுத்து வைக்கின்றார்கள் என்றால் பொதுவாக காணப்படுகின்ற ஒரு விடயம், அவரினுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு தடையாக இருப்பாங்க. இருந்தும் உங்கள் 3 பேருக்கும் பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? எந்த அளவுக்குன்னா இப்போ எங்களை 3 பேரையும் இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாருக்கும் பேரண்ட்ஸ், சில பேரண்ட்ஸு சப்போர்ட்டிவாக இருப்பா, சில பேரண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸுக்கு தடையாக இருப்பா. ஆனால் எங்கள் 3 பேருக்கும் எங்களோட பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட்னா அப்படி ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும். நாங்கள் ப்ராக்டிஸ் டைமில் காலையில் அலாரம் வச்சு காலையில் அரட்டி பிளேன் டீ கால் சாப்பாடு தந்து, இப்போ பஹ்ரைன் போகிறதுக்கும் கூட எங்களுக்கு பண இது கூட எந்த ஒரு மன சொலுப்பும் இல்லாமல் எங்களுக்கு அந்த பண உதவியை தந்து நாங்கள் எதிர்வரும் காலத்தில் நல்லா வரணும்னு நினச்சி எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனைகள் மேற்கொண்டு இப்படி எங்களுக்கு இப்படி ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். அதே போல் உங்களை பயிற்றுவித்த பயிற்றுவிப்பாளர்கள் உங்களுக்கு எந்த விதத்தில் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? எந்த விதத்தில் சொல்ல போனால் இப்போ ஆரம்ப காலத்தில் இப்போ சீனியர் நானா மாதிரி தான் எங்கள் 3 பேருக்கும் எங்களோட டீமில் இருக்கிற எல்லாருக்கும் பயிற்சியை தந்தார். இப்போ இஸ்மத் சரோட இணைந்து அஸ்லம் சஜா ஏனைய நானாமார்கள் நேவியில் இருக்காங்க, ஆர்மியில் இருக்காங்க, யூனிவர்சிட்டியில் இருக்காங்க. அப்படி நானாமார்கள் சப்போர்ட் பண்ணி அவர்கள் எங்களுக்கு முதல் ஒழுக்கம், கபடி விளையாடுறார்கள் ஒழுக்கமாக இருக்கணும் சொல்லி ஒழுக்கத்தை தான் முதல் எங்களுக்கு கற்றுத்தந்தார். அது பிறகு ப்ராக்டிஸில் எப்படி இருப்பாங்கடா, எப்படி நானாமார் எப்படி இருப்பாங்க, சார் மாதிரி கோச்சர் மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக ப்ரெட்டிலேஷன் எப்படி இருப்பாங்களோ அப்படி தானே எங்களுக்கு ஃபுல் ப்ராக்டிஸ் எல்லாம் தருவாங்க. இப்போ ஒரு ப்ராக்டிஸ் நடக்க விட்டால எப்படி விளங்கும் சொன்னால் விளங்கும் உண்டு, அவளுக்கு விளங்கும் எங்கள்கிட்ட எப்படி கதைக்கணும் எல்லாம் ப்ரெட்டிலேஷன் எப்படி நாங்களுக்கு கூட நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் அவளும் எங்களுக்கு கூட நடந்து வந்தா. கண்டிப்பாக பயிற்றுவிப்பாளர்களின் அந்த பயிற்றுவிப்பாக இருக்கலாம், அவர்கள் கூறுகின்ற ஒழுக்க நெறியான விஷயங்களை கடைப்பிடிப்பது கட்டாயம். பயிற்றுவிக்கப்படும் எமக்கு அது கண்டிப்பாக தேவையான ஒரு விடயமாகும். நிச்சயமாக இனிவரும் காலங்களில் விளையாட்டுத்துறையில் கால் தடம் வகிக்க இருக்கின்ற
மாணவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? அந்த இளம் சமுதாயம் சீர்கட்டு போவதை தடுப்பதற்கும் விளையாட்டு ஒரு நிச்சயமாக இருப்பது கட்டாயமாகும். விளையாட்டில் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும் என நான் நினைக்கின்றேன். எதிலும் குறிப்பாக எதிலும் மாணவர்கள் ஏதாவது ஒரு விளையாட்டில் ஆர்வம் செலுத்தியிருப்பார்கள் நினைக்கிறேன். விளையாட்டில் ஆர்வம் செலுத்துபவர்கள் ஒழுக்கம், ஆரோக்கியம், ஆன்மீகம் என்பதில் ஊர்ஜிதப்படுத்தியிருப்பார்கள். அதிலும் குறிப்பாக கபடியை சொல்ல போனால் அதில் வரும் சர்டிஃபிகேட், மாகாண மட்டம், தேசிய மட்டம் நிறைய பெறுபவர்கள் இருக்கின்றன. அதை வைத்து யாஃபோர்ஸ், ஆர்மி நிறைய ஃபோர்ஸஸ்களுக்கு நல்ல நமது ஆன்மீகத்தை, நமது விளையாட்டை ஆர்வப்படுத்தலாம் நினைக்கின்றேன். இந்த நற்தருணத்தில் யாருக்கெல்லாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றீர்கள்? இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், முன்னாள் அரசியல்வாதிகளுக்கும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், எங்களுக்கு விளையாட இடம் தந்த மெக் ஸ்போர்ட்ஸ் பார்க் அவர்களின் பணிப்பாளர் அவர்களுக்கும், மற்றும் பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள், பாடசாலை உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அனைவரும் மற்றும் இல்லாமல் பழக்கிய ஆசிரியர்கள் SM இஸ்மத் சார் மற்றும் அஸ்லம் சஜா நானா, நஃப்ரிஸ் நானா, சபியா நானா என்றுமில்லாமல் தேசிய ஆர்மி, போலீஸ், ஆர்மியில் இருக்கிற நானாமார்களுக்கும், நேவியில் இருக்கிற நானாமார்களுக்கும் மற்றும் இல்லாமல் எங்களது முதலாக நேர்காணல் ஊடகத்துக்கு அழைத்த அக்னி மீடியா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3வது ஆசிய இளைஞர் விளையாட்டு கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை அணி சார்பாக பங்கேற்க உள்ள நிந்தவூர் அலசக் தேசிய பாடசாலை மாணவர்களைத்தான் இன்று எமது நேர்காணலிற்கு அழைத்திருந்தோம். இவர்களது சாதனை பாடசாலைக்கும் நிந்தவூர் மண்ணிற்கும் பெருமை சேர்ப்பதோடு இவர்களை பயிற்றுவித்த பயிற்றுவிப்பாளர்கள், அதேபோல் பாடசாலை அதிபருக்கும் இந்த நற்தருணத்தில் எமது அக்னி மீடியா சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இன்றைய நேர்காணல் இனிதே நிறைவு பெறுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.